ஓட்டர் ஐடி கேட்குறாங்க, போட்டோ கேட்குறாங்க, ஆதார் அட்டை கேட்குறாங்க. ஒரு சிலர்கிட்ட இருக்கும், இல்லாம இருக்கும். ஒரு சிலர் இருப்பாங்க, ஒரு சிலர் ஊருக்கு போயிருவாங்க. இது மக்களுக்கு அலக்களிப்பா இருக்குது. எனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியல. பக்கத்து வீட்டுக்காரவங்ககிட்ட கேட்டா அது பதிய தெரியல. நம்மளுக்கும் பதிய தெரியல. பாமர மக்கள்லாம் எப்படி பதிவாகுன்னு தெரியல. எனக்கு பதிஞ்சு கொடு, உனக்கு பதிஞ்சு கொடுன்னு ரொம்ப சிரமப்படுறாங்க. இறந்தவங்கள பத்தி கேட்கறதுக்கு அந்த அந்த வீட்ல தானே வந்து கேட்கணும். இவங்க இறந்துருக்காங்களா இல்லையான்னு. இவங்களா ஃபுல்லா பண்ணிக்கிறாங்க இவங்க இறப்புன்னு சொல்லி. இந்த இடம்பெயர்ந்தவங்கங்கிறது இங்க இருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி இடம்பெயர்ந்தவங்கன்னு சொல்லி இவங்களா இடம்பெயர்ந்தவங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு இங்க ஓட்டு இருக்கு. அப்ப இவ்வளவு நாள் ஓட்டு இருக்கிறவங்களுக்கு இங்க வந்து பூர்வீகத்து குடிமக்களுக்கு இங்க சொந்த வீடு இருக்கு, எல்லாமே இங்க இருக்கு. அப்ப இவங்களை இங்க நீக்குறாங்க. இதுக்கு என்ன காரணம்? ஏதோ பதிவு பண்ணணும், ஆதார் அட்டை அது இதுன்னு போட்டோ எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. நாங்கள் இங்கேருந்து பஸ் சார்ஜ் 500 செலவழித்து போய் அவங்க வராட்டினா நாங்கள் திருப்பி இங்கே வந்து கூலிக்காரவங்க இத்தனை விட அலைய முடியுமா? இந்த திட்டத்தை கொஞ்ச நாள் ஒதுக்கி வச்சுட்டு ஓட்டு எலெக்ஷனாக முடிச்சது அப்புறம் பண்ணுறதுக்கு செய்யுங்க. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திட்டத்தை இப்போது ரத்து செய்து சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. யாருமே வந்து ஃபார்மே பெரும்பகுதி கையிலே வச்சுட்டு இருக்காங்க. அது எப்படி ஃபுல்லா பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதுக்கு ஒரு சரியான வழிகாட்டியும் ஒன்றும் கிடையாது. எடுத்த எடுப்பிலே ஒரு மாசத்துல இது நிறைவேற்றவே முடியாது. ஒரு மாதத்துக்குள்ள நிச்சயமா அதை வந்து வெற்றிகரமாக திருப்திகரமாக அதை செயல்படுத்த முடியாது. அப்போ அந்த ஒரு மாசத்துக்குள்ள வெளியில உள்ளவங்க இங்க வர முடியல அப்படின்னா அவங்களுடைய வாக்குரிமை பாதிக்கப்படும். அதற்கு பின்னால அவங்க போய் எலெக்ஷன் கமிஷன்ல அதை எடுத்துட்டு போய் திரும்ப சரி பண்றதுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். வேற வீட்டு ஃபார்மை கொண்டு வந்து எங்க வீட்டுல கொடுத்துறாங்க, எங்க வீட்டு ஃபார்மை கொண்டு வந்து வேற வீட்டுல கொடுத்துறாங்க. இது ஃபில்அப் பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. கேட்டா இவங்க தான் இருந்தாங்க, நீங்க தான் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். போட்டோ கூட முந்தைய அட்டவையும் கேட்கறாங்க, இப்போ உள்ளதையும் கேட்கறாங்க. அந்த பழைய போட்டோ இப்போ உள்ள போட்டோலாம் கேட்கறாங்க. ரொம்ப குளறுபடியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. இப்ப கொடுக்குற இந்த பாரம் வந்து படிச்சவங்களுக்கு புரியல. படிக்காதவங்களுக்கு எப்படி சார் அதை நிரப்பி கொடுக்க முடியும்? இது தேவையில்லாதது. ஏன்னா இதனால பல சிக்கல் வரும். எங்க ஓட்டடியில எங்க போட்டா இருக்கு, நாங்க போய் ஓட்டு போடுறோம், அடுத்தவங்களா போடுறாங்க. இதே போதுமான ஆதாரம். அதெல்லாம் தேவையில்லை, நீங்க இதைத்தான் செய்யணும்னு சொன்னா நாங்க எப்படி சார் செய்யறது? எலெக்ஷன் பக்கத்துல வந்துருச்சு. ஒரு 2 மாசம் 3 மாசம் எலெக்ஷன் இருக்கும்போது இதை கொண்டு வந்து கொடுத்தா படிப்பறிவு இல்லாதவங்க எப்படி இதை ஃபுல்லா பண்ணி கொடுப்பாங்க? இது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இதான் பண்ணியிருக்கணும். இவங்க பண்ண தவறுனதுனால இப்ப பாதிப்பு பூரா எங்களுக்கு தான். முந்தி கொடுத்தாங்க லிஸ்ட், போய் ஓட்ட போட்டோம் வந்தோம். இப்படியெல்லாம் பக்கத்து வீட்டுல என்னைக்கு இறந்தாங்க, எத்தனாம் தேதி இருந்தாலும் எங்களுக்கு தெரியாது. எங்க வீட்டுல இறந்தது எதையும் எங்களுக்கு தெரிய மாட்டாங்க. உள்ளவங்க வீட்டுல உள்ளவங்க என்னைக்கு இறந்தாங்கன்னே நாங்க யோசிச்சுதான் சொல்றோம். அடுத்த வீடு பக்கத்து வீட்டுல இறந்தவங்க எல்லாம் சொல்லணும்னா நாங்க எப்படி சார் சொல்ல முடியும்?